ஒரு விதவை பெண் எல்லாம் இழந்தாள். ஆனா தேவன் அவளை ராஜமரபில் சேர்த்தார். இஸ்ரவேலில் பட்டினி வந்தது. ஒரு குடும்பம் மோவாப் தேசத்துக்கு சென்றது. ஆனா அங்கே கணவர் இறந்தார். 2 மகன்களும் இறந்தார்கள். நவோமி தனியாக நின்றாள், விதவையாக, உடைந்த மனதுடன். நவோமி, மகளே, நீ உன் வீட்டுக்கு திரும்பிப்போ. ரூத், கண்களில் கண்ணீர். இல்லை, நீ போகிற இடத்துக்கு நான் வருவேன். உன் ஜனங்கள் என் ஜனங்கள், உன் தேவன் என் தேவன். இஸ்ரவேலுக்கு திரும்பி ரூது வயலில் வேலை செய்தாள். சுடும் வெயில், வறுமை, பசியுடன் உழைப்பு. ஆனா தேவன் அமைதியாக அவளுக்காக வேலை செய்தார். அந்த வயல் யாருடையது தெரியுமா? போவாஸ். அவர் ரூத்தின் மனதை பார்த்தார். அவளை காப்பாற்றினார். அவளை மணந்தார். ரூத் ஒரு வெளிநாட்டு விதவை. ஆனா தேவன் அவளை ராஜமரபில் சேர்த்தார். ரூத் ஓபேத் ஈசாய் தாவீது ராஜா. அந்த ராஜமரபிலிருந்து இயேசு கிறிஸ்து பிறந்தார். உன் வாழ்க்கை இப்போ வறுமை போல் இருக்கலாம். உன் கதை இப்போ துக்கத்தில் இருக்கலாம். ஆனா தேவன் உன் கதையை எழுதி கொண்டிருக்கிறார். உன் கஷ்டம் முடிவு இல்லை, அது ஆரம்பம். விசுவாசம் இருந்தா ஆமென் சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க.